ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மைவி3 ஆட்ஸ் பற்றி ஒரு சிலர் வந்து இப்போ ஒரு ரீசென்ட்டா வந்து இதை பற்றின ரிவ்யூ இப்போ இருக்கிற ரிவ்யூ வந்து கொடுங்க. இப்போது என்ன நினைக்கிறீங்க? உங்களோட ஒப்பீனியன் என்னவா இருக்குது? அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஸோ அந்த சில டீட்டெயில்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து முழுக்க முழுக்க வந்து அவங்களுக்காக தான். ஓகேங்களா? ஓகே. அது வந்து பர்சனலாகவும் நான் ஷேர் பண்ணிட்டேன். இருந்தாலும் வந்து இன்னும் அதை பற்றின சில பேருக்கு வந்து டவுட்ஸ் வந்து இருக்கும். ஏன்னா இதில் வந்து நிறைய அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறோம் இல்லையா? கிட்டத்தட்ட 1,25,000 வரைக்குமே வந்து இருக்கு. இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றது வந்து கட்டாயம் இல்ல. பட் வந்து ஒரு சிலர் வந்து இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சிலர் வந்து நீங்க எப்படியாவது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிடுங்க. 1,25,000 இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுங்க. உங்களுக்கு நான் ஏதாவது ஆஃபர் வந்து குடுக்குறேன். இல்ல நீங்க லோன் வந்து வாங்கி போடுங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ சொல்லிடுறாங்க. பட் வந்து அத மேலோட்டமா சொல்லி அவங்கள வந்து இந்த இதுக்குள்ள இழுத்து விட்டு சப்போஸ் நாளைக்கு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா நாளைக்கு அவங்க வந்து கண்டுக்க போறது கிடையாது. அதனால வந்து சில டீட்டெயில்ஸ் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்றேன். இத பார்த்துட்டு ஜாயின் பண்றவங்க ஓகே இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்குது. நம்ம எப்படி வந்து பார்த்து ஜாயின் பண்ணுறது, நம்ம ஓவர் ரிஸ்க் எடுக்கலாமா இல்லை வேண்டாமா அப்படின்ற ஒரு இதுக்கு வந்து மனநிலைக்கு வந்து வந்துடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதில் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லியே நிறைய பேர் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா உள்ளே வந்து இழுத்துட்டாங்க. இப்போது 40 லேக் பேர் வந்து இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதுக்காக இந்த 40 லேக் பேருமே வந்து 40 லேக்கா இன்னும் எவ்வளோ தெரியல, 30 லேக்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 30 லட்சம் பேர் 40 லட்சம் பேர் வந்து இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்கன்னா இந்த 40 லட்சம் பேருமே 1,25,000 போட்டிருக்காங்க அப்படின்றது வந்து சொல்ல முடியாது. அதில் ஓஎம் பிளான் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணவங்க நிறைய பேர் இருக்கலாம். கணக்கில் வந்து இருக்கலாம், லட்சக்கணக்கில் இருக்கலாம். அதே மாதிரி ரூ. 360 பிளானில் ஜாயின் பண்ணவங்க அதுலேயுமே வந்து லட்சக்கணக்கில் பேரில் வந்து இருக்கலாம். நானுமே வந்து ரூ. 360 பிளானில் தான் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். அதுக்கடுத்து ரூ. 3,000 பிளான். ஸோ இப்படி ஒவ்வொரு பிளான் வந்து இருக்குது. ஸோ எல்லாருமே 40 லட்சம் பேருமே வந்து 1,25,000 வந்து போட்டிருக்காங்க அப்படின்றது வந்து கிடையாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து இந்த 1,25,000 நம்ம வந்து ஏன் வந்து இந்த இதுக்கு வந்து கட்டுறோம் அப்படின்றது வந்து அவங்களே கம்பெனி சைட்லேயே வந்து சொல்லியிருக்காங்க. மைவி3 ஆட்ஸ் கம்பெனியே வந்து சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் நாளை பின்ன ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா கூட அந்த 1,25,000 நாங்கள் மெடிசன் வந்து கொடுத்துட்டோம், அந்த ஒரு இதை வந்து கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. நாளை பின்ன ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா கூட. அப்போ அந்த மாதிரி சொன்னால் வர்றவங்களுக்கு வந்து ஏமாற்றம் தான் வந்து மிஞ்சும். இந்த மாதிரி இவ்வளோ போட்டால் இவ்வளோ காசு வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வர்றவங்களுக்கு ப்ராப்ளம் தான் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு வந்து ரெஃபர் வந்து பண்ணால் பரவாயில்ல. ரெஃபர் பண்ணுறவங்க ஸ்டார்டிங்கில் வந்து நான் நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருக்கேன். வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லிட்டு வந்து ஆள் பிடிச்சி விட்ருக்காங்க நிறைய பேர். அதுக்கப்புறம் உள்ளே கொண்டு வந்து நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா அங்கே பாருங்கள், நான் வந்து இவ்வளோ இன்கம் வந்து வாங்குறேன், நீங்களும் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க. அந்த 1,25,000 தான் வந்து ட்ரை பண்ணுறாங்க. சிஎம் பிளான் வந்து ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது என்ன கான்செப்ட், என்ன ஒரு இதை வந்து அவங்க சொல்கிறதில்ல. இந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுக்குற காசுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து கொடுக்குறாங்க. இந்த ப்ராடக்ட் வாங்கிட்டு உங்களுக்கு ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சப்போஸ் வந்து நாளை பின்ன தடப்பட்டு போனாலும் கூட நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் ஓன் ரிஸ்கில் வந்து எடுத்து ஜாயின் பண்ணுறீங்கன்னா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணால் பரவாயில்ல. நீங்கள் நம்பி ஜாயின் பண்ணலாம், 100% வந்து நம்பி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நிறைய பேர் வந்து சேர்க்குறாங்க. அது ஏன் வந்து எல்லா பிஸ்னஸ்லையும் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல. 100% வந்து ட்ரஸ்ட் வந்து எதுலையுமே வைக்கக்கூடாது. இந்த மாதிரியான ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் அது எந்த பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் சரி 100% ட்ரஸ்ட் அப்படின்றது வந்து வைக்கக்கூடாது. அப்படி சொல்லி தான் வந்து சேர்க்கணும். ப்ரொமோட் பண்ணுறதா இருந்தாலும் கூட அதில் டிஸ்க்ளைமர் கூட வந்து நீங்கள் மென்ஷன் வந்து பண்ணணும். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டு, ஒரு கவர்மெண்ட் நடத்துகிற மியூச்சுவல் ஃபண்டு கூட வந்து டிஸ்க்ளைமர் வந்து போடுறாங்க. இல்ல ஒரு ரம்மி வந்து ப்ளே பண்றாங்க அப்படினாலும் கூட வந்து அந்த ஆட்க்கு கூட வந்து இந்த டிஸ்க்ளைமர் வந்து வைக்கிறாங்க. ஸோ அப்படி டிஸ்க்ளைமர் வச்சு வந்து ஜாயின் பண்ணா பரவாயில்ல. அதே மாதிரி இந்த 1,25,000 ப்ராடக்ட் வந்து நம்ம அந்த இது வாங்குறோம். என்ன ப்ராடக்ட் வந்து வாங்குறோம் அப்படின்னா மெடிசின் ப்ராடக்ட் தான் வந்து வாங்குறோம். அந்த மெடிசின் ப்ராடக்ட் வந்து ஏன் வாங்குறோம்? நம்மளோட ஹெல்த்துக்கா? நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா? ஸோ நம்ம மெடிசன் எதுக்காக வாங்குறோம்? ஒரு மெடிக்கல்லையோ ஒரு சித்தாலையோ போயிட்டு நம்ம மெடிசன் எதுக்காக வாங்குறோம்? நமக்கு ஏதாவது ஒரு நோய் இருந்ததுன்னா சும்மா காய்ச்சலே இல்லாம போய் காய்ச்சலுக்கு மாத்திரை வாங்கி சாப்பிட்டா என்ன நடக்கும்? ஸோ ஹெல்த்துக்கு என்ன சொல்கிறது? அப்போ இந்த ப்ராடக்ட்டை வாங்கி யார் வந்து யூஸ் பண்ணுறா? எல்லாருமே கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மெடிசின் ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்க வந்து ரொம்ப கம்மி தான். ஒரு 1% வேணா வந்து அந்த மெடிசின் ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். மற்ற எல்லாருமே இதில் இன்கம் சூப்பராக வருது, இதில் இவ்வளோ காசு வந்து வருது, 100% வந்து ட்ரஸ்டடாக இருக்குது அப்படி தான் சொல்கிறாங்களே தவிர, அந்த மெடிசனை பற்றி நிறைய பேர் வந்து வாய் திறக்கிறது இல்ல. அப்போ ஏன் அதெல்லாம் வந்து அவங்க யூஸ் பண்ணுறது இல்லையா? நீங்களே வந்து உங்கள் மனசாட்சி வந்து தொட்டு சொல்லுங்கள். நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறவங்க, நான் மெடிசனுக்காக தான் இந்த மைவி3 ஆட்ஸில் வந்து ஜாயின் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுங்கள். நான் வந்து குத்தம்லாம் சொல்லல. ஆக்சுவலா வந்து கம்பெனி வந்து ஓகே, அவங்க வந்து கரெக்ட்டா இருக்கிறாங்க. இந்த மாதிரி நாங்க ப்ராடக்ட் வந்து குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் கம்பெனிலயுமே ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா, டிஸ்க்ளைமர் வந்து வைக்க மாட்டேங்கிறாங்க. இவ்ளோ அமௌண்ட் வந்து கட்டுறாங்க. சப்போஸ் நாள பின்ன லாஸ் ஆச்சுன்னா, இன்கம் வந்து குடுக்க முடியாம போயிடுச்சுன்னா, இப்போ வரைக்கும் இன்கம் வந்து குடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. நான் அதெல்லாம் எதுவுமே சொல்லல. இல்லன்னு வந்து சொல்லல. சப்போஸ் நான் ஃபியூச்சர்ல தான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ ஃபியூச்சர்ல என்ன நடக்கும், ஏது நடக்கும் அப்படின்றத வந்து யாருனாலயும் கணிக்க முடியாது. அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து அவங்க வந்து கஷ்டப்படுறதுக்கு இப்போவே வந்து அந்த டிஸ்க்ளைமர்லாம் வச்சு இது பண்ணிடலாம். பட் கம்பெனியும் வந்து இந்த மாதிரி சொல்லிடுச்சு. அந்த ப்ராடக்ட் வந்து அதுக்கான ப்ராடக்ட் வந்து குடுத்துருவோம்னு சொல்லிட்டு அந்த லீடர்ஸ் வந்து ப்ரொமோட் பண்றவங்க தான் என்ன பண்றாங்கன்னா,
ஆ இது வந்து ஒரு நல்ல இன்கம். இது வந்து 100% ட்ரஸ்டட் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு மேலோட்டமா பண்றாங்க. வித்தவுட் இன்வெஸ்ட்மென்ட். நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணவே தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து உள்ள இழுத்துடுறாங்க. உள்ள இழுத்ததுக்கு அப்புறமா தான் இந்த மாரி இவ்வளோ இன்கம் இருக்கு. இந்த மாரி நான் இன்கம் வந்து பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்றாங்க. இந்த பிசினஸ் மட்டும் இல்ல. எந்த பிசினஸா இருந்தாலும் இப்படி தான் வந்து பண்றாங்க. ஏன் அப்படி ஒருத்தர வந்து உள்ள இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இப்படி ஒரு ஆசைய வந்து தூண்டணும். அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டா, அது ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே சொல்லிட்டா அவங்களுக்கு விருப்பம் இருக்கு, விருப்பம் இல்ல. ஸோ ஜாயின் பண்ணல. ஜாயின் பண்றாங்க அப்படின்ட்டு வந்து போயிடுவாங்க. ஒரு சிலர் கொஞ்சம் பேர் வந்து தப்பு பண்றதுனால தான் இந்த மாதிரி வந்து ஆயிடுது. இப்போ நெகட்டிவா வந்து ப்ரமோட் பண்றாங்க, நெகட்டிவா வந்து சொல்றாங்க அப்படின்ட்டு வந்து சொல்றீங்க இல்லையா? ஸோ இப்போ அந்த பாசிட்டிவா சொல்றவங்க வந்து ஓவரா இதுல இருக்கிறத விட ஓவரா வந்து ஒரு இமேஜினேஷன் வந்து பண்ணி அவங்க வந்து ப்ரமோஷன் வந்து பண்றாங்க. அப்ப அதெல்லாம் என்ன வந்து சொல்ல முடியும்? ரைட். நான் சொல்றது உங்களுக்கு வந்து புரியும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கே நீங்க வந்து மனசாட்சி வந்து தொட்டு சொல்லுங்க. இந்த ரூ. 1,25,000 ப்ராடக்ட் வந்து ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து வீட்ல யூஸ் பண்ற ப்ராடக்ட் இப்ப வந்து ஏதோ இந்த இதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா? ஸ்டோர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுலலாம் வந்து ப்ராடக்ட் வந்து குடுக்குறாங்க. அது வந்து ஏதோ பை பண்ணா அந்த அமௌண்ட் வந்து பை பண்ணா அமௌண்ட் கட்டி பை பண்ணோம் அப்படின்னா, அதுக்கு உண்டான கமிஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லி இது பண்றாங்க. ஸோ அந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் வந்து ஸ்டார்ட்டிங்ல ஜாயின் பண்றதுக்கு அந்த 1,25,000க்கு வந்து குடுக்கலாம். இல்லையா? அந்த 1 இப்ப தான் வந்து ஸ்டோர் வந்து வந்துருச்சு. அப்போ அந்த அந்த பிளான் எல்லாம் வந்து தூக்கிட்டு இந்த ப்ராடக்ட் வாங்குனா இந்த ஒரு கமிஷன் வந்து கிடைக்கும். ஸோ இப்படி ஒரு ப்ரமோஷன் வந்து பண்றீங்க. இந்த ப்ராடக்ட்ட வந்து இது பண்றீங்க அப்படின்னும்போது ஆன்லைன்லயே நீங்க வந்து குடுக்குறீங்க அப்படின்னா, செல் பண்ணி குடுக்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த கமிஷன் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம். அது அந்த ப்ராடக்ட்டோட அந்த மார்ஜின் பிரைஸ் வந்து ரொம்ப ஓவரா ஹையா இது பண்ணாம, கமிஷன் குடுக்குறேன்ற பேர்ல அந்த ப்ராடக்ட்க்கு வந்து ரொம்ப காசு வந்து எக்ஸ்ட்ரா வந்து இது பண்ணாம, கொஞ்சமா வந்து கம்மி பண்ணி அந்த மாரி வந்து வைக்கலாம். பட் வந்து இந்த பிளான் வந்து இருக்கு. ஓகே. அது வந்து இருக்கலாம். அந்த மாதிரி பிளான்ஸ்லாம் வந்து இருக்கலாம். பட் வந்து என்னன்னா, ஆ என்ன சொல்றது? இந்த லீடர்ஸ் வந்து ஒரு சிலர் வந்து இப்படி தான் வந்து ஏமாத்துறாங்க. நானும் நெறைய பேர் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இந்த மாரி என்னோட அப்ளைனர் வந்து நீங்க ஜுவல்லையாவது வந்து அடமானம் வச்சு நீங்க வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் ஜுவல்லாம் வந்து அடமானம் வந்து வைக்க சொல்லணும்? 100% ட்ரஸ்டட் கம்பெனினா ஜுவல்ல வந்து அடமானம் வைக்கணுமா? ஏன் அப்படி வந்து பண்றாங்க அப்படின்றது வந்து தெரியல. நீங்க வந்து உங்களுக்கு வந்து நீங்க பண்றது வந்து கரெக்ட்ன்னு வந்து படுது. அதே மாரி தான் எல்லாருக்குமே வந்து கரெக்ட்ன்னு வந்து அவங்கவங்க என்ன நெனைக்கிறாங்களோ அது அது வந்து கரெக்ட்டா படும். பட் வந்து நீங்க பண்றது வந்து அடுத்தவங்கள வந்து பாதிக்காம வந்து இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த 1,25,000 வந்து ஜாயின் பண்றவங்க கொஞ்சம் யோசிச்சு வந்து ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட இனிஷியல் அமௌண்ட் அந்த இன்வெஸ்ட்மென்ட் அமௌண்ட் எடுக்கவே கிட்டத்தட்ட 10 டூ 11 மந்த்ஸ் ஆகும். சில பேர் வந்து சொல்லலாம், நான் என்னோட இன்வெஸ்ட்மென்ட் அமௌண்ட்ட வந்து 3 மந்த்ஸ்லயே எடுத்துட்டேன், 2 மந்த்ஸ்லயே வந்து எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன் எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்னா, இப்போ அவங்க வந்து 1,25,000 வந்து போடுறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து அந்த அவங்களுக்கு வந்து ஒரு ₹480 வந்து கிடைக்குது. அந்த ₹1,800 வந்து அந்த சீலிங்க வந்து அச்சீவ் பண்றதுக்கு கிட்டத்தட்ட எத்தன பேர வந்து ரெஃபரல் வந்து பண்ணணும் அப்படின்றத வந்து பாருங்க. எக்ஸாக்ட்டா சொல்லல. சும்மா ஒரு 8 பேர வந்து சொல்றேன். ஒரு 8 பேருக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து ஆச்சுன்னு மட்டும் வந்து பாருங்க. 8,00,000 சும்மா ஒரு காமனா சொல்றேன். 8,00,000 அப்படின்றது வந்து ஆகுது. இந்த ரூ. 25,000 சேர்க்காம. இப்ப ரூ. 8,00,000 அந்த ரூ. 25,000 சேர்த்தா ரூ. 10,00,000 வந்துரும். 10,00,000க்கு மேலேயே வந்து வந்துரும். ஓகேங்களா? ஸோ, அப்ப அந்த ரூ. 10,00,000 ஒருத்தன் அத்தன பேர வந்து இன்வெஸ்ட்மென்ட் வந்து பண்ணி ரூ. 10,00,000 சேர்த்து விட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து 1,800 ஒரு நாளைக்கு இன்கம் வந்து வருது. மாசத்துக்கு ஒரு 45,000 வந்து வருது. அப்போ இவ்ளோ பேர நம்ம சேர்த்து விடணும். இவ்ளோ அமௌண்ட்ட வந்து இன்வெஸ்ட்மென்ட் வந்து பண்ண வைக்கணும். ஏன் இன்வெஸ்ட்மென்ட் வந்து பண்ண வைக்கிறோம்? எதுக்காக? என்ன யூஸ் இருக்கு? என்ன கேரண்டி இருக்கு? இந்த அமௌண்ட்டு திருப்பி வந்து சப்போஸ் உங்களுக்கு லாஸ் ஆச்சு அப்டின்னா, உங்களுக்கு நாங்க திருப்பி ரிட்டர்ன் வந்து பண்ணிடுவோம் அப்டின்றதுக்கான என்ன கேரண்டி வந்து இருக்கு? இப்போ அந்த அமௌண்ட் வந்து லாஸ் ஆச்சுன்னா என்ன கேரண்டி இருக்கு? ஸோ யாராவது வந்து சொல்ல முடியுமா? என்கிட்டயே வந்து சில பேர் வந்து மெசேஜ் பண்ணாங்க, கால் பண்ணாங்க. இந்த மாரி ப்ரோ என்னைய சேர்த்து விடுறவங்க வந்து இப்படி வந்து சொல்றாங்க. ஒரு பத்திரம் வேணா நான் வந்து எழுதி தரேன். நீங்க வந்து நம்பி போடலாம். அப்படிலாம் வந்து ஜாயின் பண்ண சொல்றாங்க. ஸோ அந்த மாரி சொன்னாங்க என்கிட்ட. அத நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த மாதிரியெல்லாம் சொல்லி ஏன் வந்து ஏமாத்தணும்? நம்பிக்கை வார்த்தை வந்து குடுக்கணும். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி நெறைய இத வந்து பார்த்துட்டு வந்திருக்கேன். இப்படியெல்லாம் வந்து நம்பிக்கை குடுத்து 2,00,000 மோசடி, 5,00,000 மோசடி, 10,00,000 மோசடி இப்படி நெறைய மோசடி வந்து பார்த்துட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு இன்வெஸ்ட்மென்ட் வந்து பண்ணி, உங்களுக்கு வந்து பண்ணணும் அப்படின்றது வந்து விருப்பமா இருந்தா வந்து பண்ணுங்க. அதே மாரி நீங்க ரெஃபரல் வந்து பண்றீங்க அப்படின்னாலும், சொல்லி வந்து ரெஃபரல் வந்து பண்றீங்க அப்படின்னா நல்லது. நீங்க தெரிஞ்ச விஷயங்கள வந்து ஆ அந்த நீங்க சேர்க்கிறீங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து சொல்லி ரெஃபரல் வந்து பண்றது வந்து நல்லது. அதுதான் நான் சொல்றேன். மத்தபடி வந்து நான் தப்பா வந்து எதுவும் வந்து சொல்ல வரல. இந்த அமௌண்ட் வந்து ரொம்ப ஹையா இருக்கு அப்படின்றதுக்காக தான். ஏன்னா, எல்லா புவர் பீப்பிளையும் கூட வந்து புடிச்சு இழுத்து விட்டுடுறாங்க. நம்ம மட்டும் இன்கம் பார்த்தா போதுமா? இந்த ஒரு டயலாக் வேற வந்து பேசுறாங்க. நம்ம வந்து மட்டும் இன்கம் வந்து பார்த்தா போதுமா? எல்லாரும் இன்கம் வந்து பார்க்க வைக்கணும். செல்ஃபிஷா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. செல்ஃபிஷா இது வந்து என்ன செல்ஃபிஷ் இருக்கு? இப்போ நம்ம வந்து இன்கம் வந்து பண்றோம் அப்படின்றதுக்காக, ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலி போய் நீங்க வந்து கடன் வாங்கி ரூ. 1,00,000 போடுங்க. மாச வட்டிக்கு கூட வாங்கி போடுங்க. நீங்க ஜுவல்ல கூட அடமானம் வச்சு போடுங்க. அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து விட்டுட்டு நாளைக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா, இப்படி தான் நீங்க வந்து உதவி பண்றீங்களா? அவங்க லாஸ் ஆயிடுச்சுன்னா அவங்களோட அது அவங்களோட தான் போயிடுச்சு. நீங்க வந்து ஹெல்ப் வந்து பண்ண மாட்டீங்க. நீங்க வந்து ரூ. 1,00,000 திருப்பி தந்துட போறீங்க. ஏன்னா உங்ககிட்டயும் இருக்காது. அந்த அமௌண்ட் வந்து திருப்பி குடுக்குறதுக்கு உங்ககிட்டயும் இருக்காது. அந்த அமௌண்ட் பூரா கம்பெனிக்கு தான் வந்து போயிருக்கும். ஸோ கம்பெனி ஒரு வேள சப்போஸ் வந்து ஒரு பேஜ்க்கு வந்து இந்த மாரி சொல்றேன். நாங்க நீங்க குடுத்த காசுக்கு வந்து நாங்க குடுத்த ப்ராடக்ட்டும் ஈக்குவல் ஆயிடுச்சு.
அப்படின்னு சொல்லிட்டா அது வந்து எல்லாருக்குமே ப்ராப்ளம் ஆகிடும். அதனால் ப்ரொமோட் பண்ணுறவங்க கொஞ்சம் பார்த்து வந்து ப்ரொமோட் வந்து பண்ணலாம். என்கிட்ட கேட்டவங்களுக்காக வந்து சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன அமௌண்ட் வந்து லோனு படுதோ அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். சப்போஸ் அந்த அமௌண்ட் வந்து லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, ரூ. 360 நான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறேன், அது லாஸ் ஆச்சுனாலும் பரவாயில்ல, நான் பின்னாடி வந்து புலம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அந்த அமௌண்ட் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். இல்லையா, நான் ரூ. 1,25,000 இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறேன், எனக்கு வந்து அந்த ப்ராடக்ட் எதுவும் வந்து வேண்டாம், நான் வந்து இன்கம் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன், அப்போது நான் ரூ. 1,25,000 இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறேன், என்னோட அமௌண்ட் வந்து லாஸ் ஆனாலும் பரவாயில்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தாராளமாக பண்ணிக்கலாம். ஓகேங்களா. மைவி3 ஆட்ஸில் வந்து பேமெண்ட் இஷ்யூ வந்து இல்லை. அதே மாதிரி இன்னும் சில பேர் வந்து கேட்குறாங்க, எப்படி இவங்க இன்கம் வந்து தராங்க, இவ்வளோ இன்கம் வந்து தராங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வந்து பிஸ்னஸ் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரேடிங் வந்து பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணி அதை வந்து ரிட்டர்ன் வந்து கொடுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது கமிஷன் வந்து வரலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மணி ரொட்டேஷனல் அப்படின்றது ஒன்று இருக்குது. கண்டிப்பாக மணி ரொட்டேஷனல் இல்லாமல் வந்து இருக்காது. எதுவாக இருந்தாலும் சரி, மணி ரொட்டேஷனல் அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக மணி ரொட்டேஷனல் வந்து கண்டிப்பாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் இன்கம் பண்ணலாம் அப்படின்னாலே மணி ரொட்டேஷனல் கண்டிப்பாக இருக்கும். இல்லை வேறு ஏதாவது அவங்க வந்து ஃபைனான்ஸ் வந்து பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணி தான் வந்து கொடுக்குறாங்களே தவிர இவங்களுக்கு எப்படி இன்கம் வந்து வருது, அவ்வளோ இன்கம் வந்து வருது அப்படி இப்படின்றதுலாம் வந்து நம்மளால் வந்து கணிக்க முடியாது. ஏன்னா அதை வந்து அவங்க வந்து ஓப்பனாக சொல்லிட்டாங்க அப்படின்னா அதே வந்து எல்லோரும் வந்து ஃபாலோ பண்ணிடுவாங்க. அதனால் அதை வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க. நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா பார்த்து வந்து பண்ணுங்கள். ஓகேங்களா. அதே மாதிரி ப்ரொமோட் பண்ணுறவங்களுக்கும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு, இது நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் வந்து சரி, நான் வந்து எனக்கு தோன்றதை வந்து சொல்கிறேன். இந்த வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆள் வந்து பிடிக்காதீங்க. ஓகேங்களா. வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டு சொல்கிறீங்களா, அதில் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது. வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்னா நீங்கள் வந்து ரூ. 50 இல்லைனா ரூ. 60 மட்டும்தான் உங்களால் வந்து ஃபஸ்ட்டு டைம் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இருக்கிற 6 பிளானில் ஏதாவது ஒரு பிளானை வந்து சூஸ் பண்ணி ஆகணும். சூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு இன்கம் வந்து கிடைக்கும். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னாடியே வந்து சொல்லிடுங்க. நீங்கள் சேர்த்து விட்டதுக்கு அப்புறமா வந்து ஆசையை வந்து தூண்ட வேண்டாம். ஓகேங்களா. ஆசையை தூண்டுறதுல வந்து பின்னாடி உங்களுக்கு தான் வந்து ப்ராப்ளம் ஆகும். இப்போ நீங்கள் வந்து 10 பேரை சேர்த்து விட்றீங்க, இந்த எதுவுமே சொல்லாமல் மேலோட்டமாக சேர்த்து விட்றீங்க அப்படின்னா அந்த 10 பேருக்கு உண்டான அந்த 10 லட்சமுமே வந்து உங்கள் தலையில் தான் வந்து விழுகும். ஈஸியாக கம்பெனி வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க, பட் உங்களுக்கு தான் வந்து அது வந்து விழுகும். ஓகேங்களா. அதனால் நான் ப்ரமோட் பண்ணுறது வந்து என்னோட ரைட்ஸு, நான் வந்து ப்ரமோட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரமோட் பண்ணுங்கள். இருக்கிறத வந்து ஷேர் பண்ணிவிட்டு ப்ரமோட் பண்ணுங்கள். ஏன்னா தெரியாதவங்க வந்து நிறைய பேர் வந்து வருவாங்க. தெரியாதவங்களுக்கு வந்து நம்ம தெரிஞ்ச விஷயத்த சொன்னால் தான் அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. அவங்களும் வந்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா சாட்டிஸ்ஃபைட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. உங்களுக்கும் நாளைக்கு பிரச்சனை கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் வந்து மைவி3 ஆட்ஸில் அந்த ப்ளே ஸ்டோர் இருக்கு இல்லையா, கூகுள் ப்ளே ஸ்டோர், அதில் வந்து அபவுட் திஸ் ஆப்பில் வந்து போனீங்கன்னா உங்களுக்கே வந்து சில இது வந்து கொடுத்துருப்பாங்க. டிஸ்க்ளைமர் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் வந்து ஆகும். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ளீஸ் நோட் தட் மைவி3 ப்ராடக்ட்ஸ் ஆர் நாட் இன்டெண்டட் to cure any diseases and should not be considered a replacement for prescribed medicine. If needed, we advise consulting with your healthcare professional before incorporating these products into your routine. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நாங்கள் கொடுக்குற அந்த மெடிசன் வந்து உங்களோட டிசீஸஸ் வந்து, அதாவது உங்களுக்கு இருக்கும் இல்லையா ஏதாவது நோய் அது இதுன்னு சொல்லிட்டு, அதை வந்து க்யூர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டாக வந்து சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் வந்து இந்த இதை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த மெடிசன் வந்து எல்லாருக்குமே சூட்டபிள் ஆகும் அப்படின்றது வந்து சொல்ல முடியாது. ஸோ அவங்களே வந்து சொல்லியிருக்கிறாங்க, இந்த இதில் மெடிசன் வந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த 1,25,000 இல்லை வேறு எந்த பிளானாக இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து மெடிசன் வந்து கொடுக்குறாங்கன்னா அதை வந்து க்யூர் பண்ணும் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்து வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா சில பேர் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், மைவி3 ஆட்ஸில் ஜாயின் பண்ணி அந்த ப்ராடக்ட்லாம் வாங்கி ஒரு பாக்ஸாக தூக்கி மூலையில் வந்து வச்சுருக்காங்க. என்னோட ஏரியாலையுமே ஒருத்தவங்க வந்து மைவி3 ஆட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஜஸ்ட் இன்கம் பார்க்குறதுக்கு மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அவங்களே என்கிட்ட சொல்லியிருக்காங்க, அந்த ப்ராடக்ட்லாம் வந்து ஒரு ஓரமாக பாக்ஸில் அப்படியே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ராடக்ட்டுக்காக தான் இந்த கம்பெனி வந்து இருக்குது. ஸோ ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த கம்பெனி வந்து இருக்குது. ப்ராடக்ட்டு தான் அவங்க வந்து விற்கிறாங்க, அதுக்கான அமௌண்ட்டை தான் நீங்கள் கட்டுறீங்க. ஸோ அதுதான் வந்து நீங்கள் ப்ரொமோட் வந்து பண்ணணும். ஆனால் நிறைய பேர் தப்பு பண்ணுறது என்னென்னா, நீங்கள் இவ்வளோ போட்டால் இவ்வளோ இன்கம் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ப்ராடக்ட்டே வந்து அதாவது இந்த இது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிங்கன்னா ஒரு ப்ராடக்ட் மட்டும் கொடுப்பாங்க, இது நம்ம இன்கம் வந்து இவ்வளோ பண்ணிக்கலாம் அப்படி தான் சொல்கிறாங்களே தவிர, இந்த ப்ராடக்ட் வந்து நல்லாயிருக்கும், இந்த ப்ராடக்ட் வந்து உங்கள் ஹெல்த்தை வந்து இது பண்ணும் அது பண்ணும் அப்படின்றது வந்து எதுவும் வந்து சொல்லி வந்து இது பண்ண மாட்டேன்றாங்க. ஏன் சொல்லி இது பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னா, அவங்களே வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, இந்த ப்ராடக்ட் வந்து க்யூர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த டிசீஸையும் க்யூர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால தான் யாரும் வந்ததை வந்து மென்ஷன் பண்ணுறதில்ல. அதுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து இந்த ஒர்த் இல்லாத ப்ராடக்ட்டுக்கு வந்து அவங்க வேறு ஏதாவது ஒர்த்தான ப்ராடக்ட் வந்து ஹோம் அப்ளையன்ஸ் மாதிரி வந்து கொடுக்கலாம் ஏதாவது.
ஓகே. ஃபைனலி இந்த மைவி3 ஆட்ஸ வந்து ஃபுல்லா டேமேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ வந்து நான் போட கிடையாது. அ சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டு வந்து ஜாயின் பண்ணுறது வந்து நல்லது. ஏன்னா 1,25,000 ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட்டா தெரியலாம். ஆனா அந்த 1,25,000 நெறைய பேருடைய வாழ்வாதாரம். அந்த 1,25,000 வச்சு அவங்க 2 இயர் கூட வந்து அவங்களோட குடும்பத்த வந்து ரன் பண்ணலாம். சிட்டி சைட்ல இருக்கிறவங்களுக்கு நான் சொல்ல வரல. அது வந்து ரொம்ப கம்மியா தான் வந்து வரும். பட் கிராமத்தில வாழ்றவங்களுக்கு அந்த 1,25,000ன்றது வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட்டு. ஸோ அந்த பெரிய அமௌண்ட் வந்து நீங்க வந்து உங்களுக்கு ரெஃபரல் கமிஷன் வரும். சீலிங் இன்கம் வந்து இன்க்ரீஸா ஆகும் அப்படின்றதுக்காக பொய்யா வந்து ப்ரமோட் வந்து பண்ண வேண்டாம். இருக்கிறத வந்து ஷேர் பண்ணி அப்பவும் அவங்க ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டாங்க அப்படின்னா, தாராளமா வந்து ஜாயின் பண்ணலாம். ஆனா பின்னாடி வந்து அவங்க லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு புலம்பக்கூடாது. ஓகேங்களா. ஏன்னா நெறைய பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணி ஆன்லைன் பிஸ்னஸ் அது இதுன்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கில வந்து வாங்கிட்டு கடைசியில வந்து ஏமாத்திட்டு வந்து போயிடுறாங்க. கடைசியில நம்மளும் நியூஸ்ல வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். போயிட்டு வந்து புலம்பிட்டு தான் இருக்கிறாங்க. அழுதுட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ அத இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு வந்து பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு நோ ப்ராப்ளம். ஓகே. நான் வேற ஒரு தகவலோட சந்திக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச்.